தமிழகம் ராகுல வச்சு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே தக் லைஃப் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு தமிழகத்துல திருவள்ளூர், பொன்னேரி, சோளிங்கர் மற்றும் திருச்சி, துறையூர் இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணாரு ராகுல் காந்தி. ஆங்கிலத்துல பேசின ராகுல் காந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு மாறா இவங்க வேற ஒண்ணு சொல்லி பிரச்சாரம் பண்ண வீடியோ எல்லாரும் இப்ப மீம்ஸ் போடுற மெட்டீரியலா மாறிடுச்சு. அது மட்டும் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சதுன்னா அவரே தமிழை கற்றுக்கொண்டு தமிழில் பேசி விடுவார்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் பிரச்சார வீடியோ தான் இன்னைக்கு பலரும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி காங்கிரஸ் கட்சியினர்களை விளையாட்டு பிள்ளை போல செயல்படுவது மக்கள் மத்தியில எப்படி மரியாதையை தரும்? ஏற்கனவே ஸ்டாலின் கிட்ட பேசாம இருக்கும் ராகுல் தனியா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் ஆதரிச்சு பிரச்சாரம் செய்யறது வரவேற்பு கிடைக்குமா? ராகுல் காந்தி திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கல, அவர் குறித்து பேசவும் இல்லை அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசு பொருளாகி இருக்கு. திமுக கூட்டணி வெற்றி அல்லது தோல்வி அடைஞ்சா கூட அடுத்த தேர்தலுக்கு கூட்டணி தொடருமா அப்படின்னு மக்கள் மத்தியில பேச்சு எழுந்திருக்கு. ராகுல் காந்தியோட இந்த மௌனம் திமுகவிற்கு சாதகமா பாதகமா அப்படின்னு ஸ்டாலின் மற்றும் அறிவாலயமே அலறி போய் இருக்கு.